வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஆர்பியில் வந்திருக்க மிக முக்கியமான செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் மெரினாவில் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறதும் கைது நடவடிக்கையும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறதுங்க. இதற்கு என்னதான் தீர்வு, இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். மேலும் முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிவிலிஸ்ட்டு வருமா வராதா, எல்லாருமே வராது சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மையான தகவலை நாம் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கோம், வரும். ஸோ இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி 6ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம், தொடர் உண்ணாவிரதம், சாகுமுறை போராட்டம் எல்லாமே தொடர போகிறாங்க. சென்னை மெரினாவில் இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா கைது நடவடிக்கை நடந்திருக்கு. கைது பண்ணிவிட்டு மண்டபத்தில் அடைச்சிட்டு மாலை இரவு வேலைகளில் விடுதலையும் பண்ணியிருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். கடந்த 26ஆம் தேதி மீண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஏ வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டங்களை நடத்தினாருங்க. ஸோ போலீஸார் அவர்களை கைது செய்து திருவண்ண மண்டலங்களில் அடைத்து மாலை விடுவித்தனர். தொடர்ந்து இது 4 நாளாக நடைபெற்றுங்க. சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி போலீஸார் அவர்களை கைது செய்து மாலை விடுவித்தனர். தொடர்ச்சியாக இது நடந்துகிட்ருக்கு. 3வது நாளாக சென்னை பிராட்வேயில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு நுழைவாயில் அமர்ந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். போலீஸார் விரைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்தனர். இந்த நிலையில் சென்னை மெரினா சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே 4வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது திமுகவின் 314 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர். அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்ற போது போலீஸாருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே தங்களின் கோரிக்கை நிறைவேற்றும் வரை தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அவங்க தெரிவித்துள்ளார்கள். இடைநிலை ஆசிரியர்கள் மெரினா கடற்கரை சாலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதால் அப்பகுதி பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்க அப்படின்ட்டு எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களின் கோரிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து முதுகலை பட்டதாரியில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு முடித்தவர்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல், ஸோ ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிட போகிறாங்க. எல்லாருமே சொல்கிறீங்க செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் கண்டிப்பாக செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வரும். எப்படி வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 ஆண்டுகளில் இடைநிலை ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பியுடைய வரலாற்றை எடுத்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக செகண்ட் சிவிலிஸ்ட்டு எல்லா பாடவாரியாகவும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன்லையும் இருந்திருக்கு. ஸோ அதனால் செகண்ட் சிவிலிஸ்ட்டும் இந்த டைமும் இருக்கும். வராதுன்றது நம்ப வேண்டாம், கண்டிப்பாக வரும். மகிழ்ச்சியோடு இருங்க. ஸோ இப்போ முதுகலை பட்டதாரியில் புதிய அப்டேட் பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் பலாயிரக்கணக்கான கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. நமக்கு பார்த்திங்கன்னா 1996 அப்படின்ற வேக்கன்சிஸ் தான் இப்போ இருக்கிற கரண்ட் வேக்கன்சிஸு. இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2000 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா உயர்த்தணும் அப்படின்றத குறிப்பிட்டே கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த முதுகலை பட்டதாரியோடைய வேக்கன்சிஸ் ஒரு 1500லேருந்து 2000 ஒவ்வொரு பாடவாரியாகவும் 100 வேக்கன்சிஸ் உயர்த்தப்பட்டால் கூட ஒரு 1400 வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உயர்த்தப்படக்கூடிய சுச்சுவேஷனில் ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போது இருக்கிறதுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் இது ரொம்ப முக்கிய பங்காக அமையும். அப்படின்றதுனால இந்த முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்போடைய வேக்கன்சிஸ் உயர்த்துறதுக்கு கோரிக்கைகள் பலரும் வைத்திருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.